அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம வச்ச யூனிட் டெஸ்ட்ல யூனிட் 7, 8, 9 உடைய கம்பைன்ட் அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆல் 3 யூனிட்ஸ். இந்த 3 யூனிட்ல இருந்தும் நம்ம 50 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும், சரிங்களா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும். along with it we'll be having a stabilization policy, மானிட்டரி அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் எல்லாம் சேர்ந்ததுல இருக்கும். ஸோ வித்வுட் மச் டிலே வி வில் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன், சரிங்களா? ஸோ த லா டிஸ்கிரைப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட்புட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் இன்புட் இன் த லாங் ரன். ஸோ நல்லா கவனிங்க. நமக்கு இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது குவான்டிட்டி வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லேபர் கேபிட்டல், சரிங்களா? எஸ். அப்போ நம்ம எவ்வளவு இன்புட் போடுறோம், அது எவ்வளவு அவுட்புட்டா மாறிடும் அப்படின்னு படிக்கிறது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னுமே 2 டைப்பா பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் ரன், லாங் ரன் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ஷார்ட் ரன் அப்படின்னு எப்போன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்டர் ஃபிக்ஸடா இருக்கும் பட்சத்தில், லேண்டோ, லேபரோ, கேபிட்டலோ, ஆர்கனைசேஷனோ, இதுல ஏதேனும் ஒரு ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸடா இருந்தாலே இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஷார்ட் ரன். லாங் ரன்ங்கிறது எல்லா ஃபேக்டருமே வேரியபிளா இருக்கும், ஃபிக்ஸட் ஃபேக்டரே இருக்காது. அது லேண்டா இருக்கலாம், லேபரா இருக்கலாம், கேபிட்டலா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம். இதுல ஃபிக்ஸடுக்கு வேலையே கிடையாது, சரிங்களா? அப்போ இதுல ஃபிக்ஸட் இருக்கும், இதுல ஃபிக்ஸட் இருக்காது. ஃபிக்ஸட் ஏதோ ஒரு ஃபேக்டர் ஃபிக்ஸடா இருக்கணும் ப்ரொடக்ஷன் அப்போ. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அக்ரிகல்ச்சரை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஏக்கர் இடம் வச்சிருக்கேன். அந்த ஒரு ஏக்கர் இடத்துல நான் வந்து லேபரை வந்து பயன்படுத்துறேன். ஸோ நான் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கணும்னா லேபரை டெப்ளாய் பண்ணாலே போதும், சரிங்களா? இங்க ஷார்ட் ரன்ல லேண்ட் வந்து பொதுவாக ஃபிக்ஸடா இருக்கும். பட் இந்த லாங் ரன்ல வந்து ஃபிக்ஸடு இருக்கிறது ஆல் தி வேரியபிள்ஸ் ஆர், சரிங்களா? எல்லா ஃபேக்டரும் வேரியபிளா இருக்கும், சரிங்களா? எதுவும் ஃபிக்ஸடே இருக்காது, எவ்ரி திங் வில் பி வேரியபிளா இருக்கும். அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை ஷார்ட் ரன்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேர் உண்டு. அதே இது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை லாங் ரன்ல படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு லா உண்டு, சரிங்களா? அதுதான் எங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப பார்ப்போம். ஷார்ட் ரன்னை பத்தி படிக்கிறதுக்கு, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை ஷார்ட் ரன்னா படிக்கிறதுக்கு ஒரு லா இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை லாங் ரன்ல படிக்கிறதுக்கும் ஒரு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த லா ஷார்ட் ரன்ல எப்படி கூப்பிடுவாங்கிறத சொல்லிடுறேன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இது லாங் ரன்னா இருந்தா இது பேர் லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் மொத்தமும் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல உள்ள நம்ம சிலபஸ்ல உள்ள ரிலேட்டடானது. இப்போ கம் டு த கொஸ்டின். அவுட்புட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் இன்புட், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நான் தொடர்பினைய லாங் ரன்ல படிச்சா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஷார்ட் ரன் இங்க லாங் ரன் கேட்டிருக்காங்களா? லாங் ரன் கேட்டிருக்காங்க. லாங் ரன்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை படிக்கிற லாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அப்போ ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது வராது, இது வராது, இது வராது, சரிங்களா? லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல், திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ கிளியரா? எஸ். ஓகேங்க. ஸோ we'll go to the next question. The amount that consumer is willing to pay minus price which he actually pays அப்படின்னா என்ன? எக்கனாமிக்ஸ்ல இதுக்கான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வில் டிஸ்கஸ் இட். நான் தான் கன்சியூமர்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம தான் கன்சியூமர், சரிங்களா? இப்போ இட் இஸ் பீன் லைக் குவைட் வெரி ஹாட், சரிங்களா? இட்ஸ் வெரி ஹாட். வி ஆர் ஹிட் வித் எல் நீனோ. ஸோ இட்ஸ் வெரி ஹாட் outside. I was getting dehydrated, சரிங்களா? டீஹைட்ரேட் ஆயிட்டேன். ஐ வாண்ட் டு ஹேவ் எ டெண்டர் கோகனட், இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றேன். அதனால ஐ தாட் ஆஃப் கோயிங் ஃபார் ட்ரிங்கிங் டெண்டர் கோகனட், இளநீ குடிக்கலான்ட்டு போறேன். ஸோ இருக்கிற அந்த வெயில், அந்த ஹீட்டுக்கு வந்து ஈவன் ஐம் ரெடி டு பே
₹80 ஃபார் அ டெண்டர் கோகோனட். ஏன்னா தட் இஸ் அ நேச்சுரல் எலக்ட்ரோலைட். சரிங்களா? நேச்சுரல் எலக்ட்ரோலைட் வி வில் பி கெட்டிங் அ எனர்ஜி. சரிங்களா? இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்சிரும் உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷனுக்கு அதான் பெஸ்ட். அப்போ ₹80 வரைக்கும் நான் கொடுக்க ரெடி. சரிங்களா? ஸோ ஹவு மச் ஐ எம் வில்லிங் டு பே? ₹80. ஸோ நேரா இளநீ கடைக்காரன்கிட்ட போறேன். ஆனா எனக்கு இளநீ கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். எவ்வளோண்ணா செவ்வளவுன்னு கேட்கிறேன். இஸ் சார்ஜிங் ₹80 நான் கொடுக்க வில்லிங்கா இருந்தாலும் இஸ் பேயிங் தட் ஃபார் ₹60. ₹60 கொடுங்க தம்பி அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா நான் எவ்வளவு பே பண்ணேன்? ₹60. எவ்வளவு பே பண்ண வில்லிங்கா இருந்தேன்? ₹80. ஸோ வில்லிங் டு பே இஸ் 80, ஆக்சுவல் பே இஸ் 60. சரிங்களா? ஆக்சுவல் பே ₹60. இப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு சர்ப்ளஸ்? ₹20 எனக்கு சர்ப்ளஸ். அப்ப இந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். சரிங்களா? இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து பாப்புலரைஸ் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா? ஆக்சுவலி இது ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட். சரிங்களா? இது ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட். ஜீன் டியூபாட் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங்ல பயன்படுத்தியிருப்பாரு. இத ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து பாரோ பண்ணி எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து வில்லிங் டு பே மைனஸ் ஆக்சுவல் பே, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? நான் இளநிக்கு ₹80 கொடுக்க வில்லிங்கா இருந்தேன், பட் ஆக்சுவலா ₹60 பே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு சர்ப்ளஸ் ₹20. ஸோ இதை வந்து நீங்க கிராஃபிக்கலாவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நார்மலா இருக்கிற டிமாண்ட் கர்வ். சரிங்களா? இளநிக்கு ஹவு மச் ஐ எம் ரெடி டு பே? ₹80. பட் அண்ணன் எவ்வளவு சார்ஜ் பண்ணாரு? ₹60 சார்ஜ் பண்ணாரு. சரிங்களா? ₹60 he charged me. So this shaded region is what call it as a consumer surplus. இதை தான் நான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இந்த ஷேடட் ரீஜன். ஸோ எப்பொழுதுமே பிரைஸுக்கும் கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ ₹80 நான் வில்லிங் டு பே இருப்பேன். ஆக்சுவலா ₹60 தான் அந்த அண்ணன் சார்ஜ் பண்ணாரு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த அண்ணன் ₹70 சார்ஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ₹70 சார்ஜ் பண்றாரு அப்படின்னா என்னோட கன்சியூமர் சர்ப்ளஸ் இங்க வரும். ஸோ எப்பெல்லாம் பிரைஸ் கூடுதோ அப்பெல்லாம் கன்சியூமர் சர்ப்ளஸ் குறைய ஆரம்பிச்சு. ஸோ தெர் இஸ் அ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த அண்ணன் ₹75 சார்ஜ் பண்றாரு, அப்போ இங்க போயிடும். சரிங்களா? அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கும் பிரைஸுக்கும் என்ன மாதிரியான தொடர்பினை உண்டுன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபால். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு, அதை கிராஃபிக்கலாவும் எப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் இதை கண்டுபிடிச்சது யாருங்கிறது பார்த்தாச்சு. இன்ஜினியரிங்ல ஜீன் டிபாட் அப்படிங்கிறவரை பயன்படுத்தியிருப்பாரு. லேட்டர் ஆன் இட் வாஸ் எக்கனாமிக்ஸ்ல அடாப்ட் பண்ணது ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா? ஓகே. ஸோ டிசி பெர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து இன்கம் எஃபெக்ட் இஸ் நெகட்டிவ் ஃபார் த ஃபாலோயிங் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்கம் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம படிச்சிருக்கோம், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். சரிங்களா? எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, percentage change in quantity demanded divided by percentage change in income. சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ங்கிறத எதுக்கு படிப்போம் எக்கனாமிக்ஸ்ல சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குட்ஸ் என்ன மாதிரியான குட்ஸ், அது ஒரு நார்மல் குட்ஸா, இல்ல நெசசரி குட்ஸா, இல்ல இது கிஃபன் குட்ஸா, இல்ல இன்ஃபீரியர் குட்ஸா, சரிங்களா, அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தும். சரிங்களா? சரி, இப்ப என்னுடைய இன்கம் லெவல் கூடுது, 10,000. ஓகேங்களா? ஒரு இப்படி எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு ₹1000 மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு கொண்டு போறேன். பொருட்களோட விலைலாம் குறைஞ்சிருக்கு. அப்ப என்னோட பர்ச்சேசிங் பவர் கூடும்.
ரியல் இன்கம். சரிங்களா? ரியல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் பர்ச்சேசிங் பவர் அதிகரிச்சிருக்கு. ஸோ 1000 ரூபாய் கொண்டு போய் நிறைய பொருள் வாங்கிட்டோம். இப்போ இந்த 1000 ரூபாய் கொண்டு போகும்போதுல ரைஸ், சரிங்களா, ஆயில், அப்புறம் தால், சரிங்களா, அப்புறம் வந்து உங்களுக்கு மில்லட், இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னோட பர்ச்சேசிங் பவர் கூட்டினதுனால, பொருட்களோட விலை எல்லாம் குறைஞ்சதுனால 1500 ரூபாய் ஒர்த்தா பொருள் வாங்குற அளவுக்கு இப்ப என்கிட்ட பர்ச்சேசிங் பவர் வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, 5 கிலோ ரைஸ் வாங்கிட்டு இருந்த இடத்துல 7 கிலோ அரிசி வாங்கும், 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு இருந்த இடத்துல 1 லிட்டர் எண்ணெய் வாங்கும், சரிங்களா. 3/4 கிலோ தால் வாங்கிட்டு இருந்த இடத்துல 1 கிலோ தால், சரிங்களா. 3 கிலோ மில்லட் வாங்குற இடத்துல 5 கிலோ மில்லட் வாங்கும். அப்போ என்னோட இன்கம் லெவல் கூடினதுனால என்னுடைய கன்சம்ஷன் அளவு கூடியிருக்கு. இது எல்லா பொருளுக்கும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது, சரிங்களா. சில நேரங்கள்ல என்னோட இன்கம் லெவல் கூடி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இன்கம் லெவல் கூடிருச்சுன்னா சில பொருள் வாங்குறத குறைச்சிப்பேன். அப்படியா? என்னோட இன்கம் லெவல் கூடனா நான் சில பொருட்கள் வாங்குறத குறைச்சிப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ். இப்ப என்னோட பர்ச்சேசிங் பவர் கூடினதுனால நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா ரவா வாங்கிட்டு இருந்தேன், சரிங்களா. இப்ப 1000 ரூபாய் இருக்குமுச்சுல 1 kg ரவை வாங்கியிருந்தேன். இப்ப 1500 ரூபாய் ஆனதுனால நான் 1 கிலோ ரவை வாங்கின இடத்துல 3 கிலோ ரவை தானே வாங்கியிருக்கணும். ஆனா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு பதில் நான் வீட் ஃபிளார், கோதுமை மாவோ வேற ஏதோ வாங்கிடுவேன். ஏன்னா ஃபார் மீ திஸ் ரவா இஸ் எ இன்ஃபீரியர் குட்ஸ், சரிங்களா. இன்ஃபீரியர் குட்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இது இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படிம்போம். ஸோ நியாயப்படி 1000 ரூபாய் இருக்குச்சுல 1 கிலோ ரவை வாங்க, 1500 ரூபாய் வரும்ல 3 கிலோ ரவை தானே வாங்கியிருக்கணும். ஆனா நான் வாங்கியிருக்க மாட்டேன். அதுக்கு பதில் ரவை வாங்குறதுக்கு பதில் கோதுமை மாவு பாக்கெட் வாங்கியிருப்பேன், சரிங்களா. எஸ், ஃபார் மீ ரவா இஸ் இன்ஃபீரியர் குட்ஸ். அப்போ டிமாண்ட் கூடி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சிருக்கும், சரிங்களா. டிமாண்டு குறைந்திருக்கும். அப்போ எப்பெல்லாம் இன்கம் எஃபெக்ட் நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்ஃபீரியர் குட்ஸுக்கு நெகட்டிவா இருக்கும், சரிங்களா. எஸ், இன்ஃபீரியர் குட்ஸுக்கு. சப்ஸ்டிடியூட் குட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா சப்ஸ்டிடியூட் குட்ஸை நம்ம இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல வச்சு படிக்க மாட்டோம், கிராஸ் எலாஸ்டிசிட்டியில தான் படிப்போம், சரிங்களா. ஒரு குட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸா சப்ஸ்டிடியூட் குட்ஸா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை பயன்படுத்தும், சரிங்களா. ஒரு குட்ஸ் வந்து நார்மல் குட்ஸா, இன்ஃபீரியர் குட்ஸா, கிஃபன் குட்ஸா, வெப்லான் குட்ஸா, நெசசிட்டி குட்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து படிப்போம். அப்ப இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சு தரலாம். இது வராது, பி வராது, ஸ்ட்ரெயிட்டாவே டெலிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்கம் கூடும்போதுல எந்த பொருளுக்கெல்லாம் தேவை அதிகரிக்கோ அதெல்லாம் நார்மல் குட்ஸ். இன்கம் அதிகரிக்கும் போதுல எதுக்கெல்லாம் தேவை குறையுதோ, நெகட்டிவ் ஆகுதோ, டிமாண்ட் குறையுதோ அதெல்லாம் இன்ஃபீரியர் குட்ஸ். ஸோ சி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர், சரிங்களா. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் தீஸ் கான்செப்ட்ஸ். கிளியர்னு போடுங்க பார்ப்போம். ஓகே, அடுத்தது the concept of social welfare function is propounded by the social welfare function அப்படிங்கிறத ப்ரப்போன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. the concept of social welfare function யாரு ப்ரப்போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், அப்புறமேட்டு சோஷியல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றேன், சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பர்ஜசன் அண்ட் சாமுல்சன், சரிங்களா. இப்போ சோஷியல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ இக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம், சரிங்களா. இப்படி இருந்திருக்கும்.
இது வந்து பொதுவா ஒரு இண்டிவிஜுவலை பத்தி படிக்கிறது. ஒரு இண்டிவிஜுவலை பத்தி படிக்கிறது. இதே இது சொசைட்டில உள்ள எல்லாரையும் சேர்ந்து படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சொசைட்டிக்குள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வ். சரிங்களா? அதே யூட்டிலிட்டி கர்வ், சொசைட்டி யூட்டிலிட்டி கர்வ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் பத்தி நம்ம படிக்கும் போச்சுல பட்ஜெட் லைன் ஒண்ணு உண்டு. சரிங்களா? இந்த பட்ஜெட் லைனோட எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து டேஞ்சென்ட் ஆகுதோ இந்த இடத்துலதான் வந்து கன்சியூமர் வந்து ஈக்லிபிரியம் அடைவார். அதே மாதிரி சோஷியல் யூட்டிலிட்டி கர்வ் இருக்கா? எஸ். அதே மாதிரி கிராண்ட் பாசிபிலிட்டி கர்வ்னு ஒரு கர்வ் வரும். அங்க உள்ள பட்ஜெட் லைன் தான் இங்க உள்ள கிராண்ட் யூட்டிலிட்டி கர்வ் மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட தான் we call it as a constrained bliss அப்படிம்பாங்க. இது நமக்கு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல உண்டு. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் சொசைட்டி வந்து ஈக்லிபிரியமா இருக்கு. இதுக்கு மேல போக முடியாது ஒரு சொசைட்டில வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னாதான் சோசியல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷனு. அப்படியே இந்த இன்டிஃபரன்ஸ் கான்செப்டை பயன்படுத்தி இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கான்செப்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காரு. இட் இஸ் நன் அதர் தென் பர்ஜெசன் அண்ட் சாமஸ். சரிங்களா? இவங்க தான் இந்த கான்செப்டை இது பாப்புலரைஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ். அடுத்தது இது ஒரு டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். சரிங்களா? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் த டேர்ம் மைக்ரோ அண்ட் மேக்ரோ இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறத நீங்க 1933களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் கிடையாது. இனிஷியலி ஆர் சப்ஜெக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். ஆக்சுவலி ஆடம் ஸ்மித் காலங்கள்ல, கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் காலங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி தான் எங்க சப்ஜெக்டோட பேரே வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி. இப்பவும் அதே மாதிரி பேர் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், பிஏ பொலிட்டிக்கல் எக்கனாமி, எம்ஏ பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிதான் படிச்சிருந்திருப்பேன். சரிங்களா? அப்புறம் ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிங்கிற சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ்ங்கிற பேர் மாத்துறாரு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத மாத்துறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கீன்ஸ் வருகைக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1929 கிரேட் டிப்ரெஷன், அமெரிக்கால வந்து பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வேற, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேறங்கிறதே தெரிய வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளமையும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 1936ல கீன்ஸ் வந்து ஜெனரல் தியரின்னு புக் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படியே இருந்திருந்தாலும் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தே அப்ரோச் தி மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம் இன் சிமிலர் மேனர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கறத பிரிச்சதே எப்பன்னு கேட்டீங்கன்னா 1933ல தான். அந்த பிரிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ராக்னர் ஃப்ரிஸ்க். சரிங்களா? ராக்னர் ஃப்ரிஸ்க் அலாங் வித் ஜீன் டிம்பர்கர்னரோட சேர்ந்து 1969ல நோபல் பரிசு வாங்கியிருப்பார். தி சேம் பர்சன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரிச்ச ராக்னர் ஃப்ரிஸ்க் அவங்க தான் ஜான் டிம் பர்ஜர் அப்படிங்கிறோட சேர்ந்து முதலாவது நோபல் பரிசு வாங்கியிருப்பார். சரிங்களா? ஓகே. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஞாபகம் வச்சுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ பிசி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ஷேப் ஆஃப் அ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாகவே காஸ்ட் கர்வ் அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பொதுவாக டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் காஸ்ட்ங்கிறது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பிளஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். சரிங்களா? நீங்க எழுதலாம் இல்லை இப்படி எழுதலாம். சரிங்களா? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இப்படி நியூமரிக் அல்ஜிபிரிக்கல் ஃபார்ம்ல எழுதுறத நம்மளால கிராஃபிக்கலாவும் வரைய முடியும். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். அப்புறம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். அப்புறம் டோட்டல் காஸ்ட் கர்வும் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இது டிஎஃப்சி, இது டிவிசி, இது டிசி. சரிங்களா? எஸ். இது வந்து காஸ்ட், இது அவுட்புட். சரிங்களா? ஓகே.
சரி, இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். அப்புறமேட்டி ஆன்சரை வேலிடேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஐ தாட் ஆஃப் ஸ்டார்டிங் ஏ ஸ்மால் ஷாப். சரிங்களா? நான் ஒரு அது ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சரிங்களா? பேக்கரி இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று. சரிங்களா? எஸ். இப்போ இந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு செலவாகுமான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்கர் சம் காஸ்ட். எனக்கு சில செலவினங்கள் வரும். சரி, இப்போ நல்லா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி செலவினங்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் எடுக்கணும். அந்த பில்டிங்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணணும். இன்டீரியரை டெக்கரேட் பண்ணணும். லைட் கொடுக்கணும், நல்ல கலர்ஃபுல் லைட்டு. டேபிள் சேர் வாங்கி போடணும். நல்ல டோர் என்ட்ரி எக்ஸிட் நல்லா இருக்கணும். டோர் நல்லா டிரான்ஸ்பரண்டா என்னுடைய ஷாப் தெரியணும். இது பேக்கரிங்கிறது தெரியணும். பிஜிபி இஸ் த நேம் ஆஃப் த பேக்கரி. அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மைக்ரோவேவ் அவன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இந்த செலவினங்கள்லாம் கஸ்டமர் வந்தாலும் வரலனாலும் நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். போர்டு நேம் போர்டு வைக்கணும், அதை லைட்டிங் கொடுக்கணும். சரிங்களா? இங்க நோ பார்க்கிங் போர்டு வைக்கணும், இங்க செக்யூரிட்டி அண்ணா உட்கார வைக்கணும், ஏசி ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? லைட்டிங்ஸ்லாம் நல்ல கலர்ஃபுல் லைட்டிங்ஸ் இருக்கணும், நல்ல டிஸ்பிளே டேபிள் இருக்கணும், உட்காந்து சாப்பிட்றது. இது எல்லாமே கஸ்டமர் வரலனாலும் நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றேன் பண்ணல, ஸ்டில் ஐ ஹாவ் டு இன்கர் சம் காஸ்ட். அந்த செலவினங்களுக்கு பேரு தான் டோட்டல் பிக்சட் காஸ்ட், irrespective ஆஃப் தி அவுட்புட். நான் ப்ரொடியூஸே பண்ணலனாலும் இந்த செலவினங்கள்லாம் பண்ணிதான். இப்போ நல்ல ஒரு டேயை பார்த்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஷாப்புக்கு. சரிங்களா? இப்படி வரும்போதுல நான் பில்லிங் கவுண்டருக்கு ஆள் போடணும், கேக் மாஸ்டர் ஹையர் பண்ணணும். கேக் மாஸ்டர் சொல்லுவார், எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, ரா மெட்டீரியல் வேணும், இது வேணும், அது வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும், எசன்ஸ் வேணும், ஃப்ரெஷ் கிரீம்ஸ் வேணும், விப்பிங் கிரீம் வேணும், என்னெல்லாமோ கேட்குறாரு. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். அப்போ கஸ்டமர் வர வர சில செலவினங்கள் கூடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வந்தோடனே ஏசி போட்டு வைக்கணும். சரிங்களா? இபி பில் கட்டணும். அப்போ அவுட்புட் அதிகரிக்க அதிகரிக்க என்னோட செலவினங்கள் கூடும். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட். சரிங்களா? எஸ். அப்ப டோட்டல் காஸ்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்டும், டோட்டல் பிக்சட் காஸ்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்டும் merge ஆற இடத்துக்கு பேரு தான் டிசி. இந்த பாயிண்ட். அப்போ டோட்டல் காஸ்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்டும் இன்வெர்டட் எஸ் ஷேப் எடுக்கும். டோட்டல் பிக்சட் காஸ்ட்டும் மட்டும் ஹரிசாண்டல் டு எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். சரிங்களா? நவ் கம் டு தி क्वेश्चन. டோட்டல் பிக்சட் காஸ்ட் கர்வ் இதோடைய ஷேப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஹாரிசான்டல் டு எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? ஸோ பி இஸ் தி பெர்ஃபெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வர ஸ்லோப் டவுன்வர்ட் டு லெஃப்ட் டு ரைட், ஸ்லோப் அப்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், வெர்டிகலி எக்ஸ் ஆக்சிஸ்லாம் வராது. இட்ஸ் ஹாரிசான்டல் டு எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? ஓகே. அடுத்த செவன்த் கொஸ்டின். வாட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃபரன்ஸ்? இது டிஎன்பிசிக்கே உரிய ஃபேவரட் கொஸ்டின். கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், பொட்டன்ஷியலான கொஸ்டின். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இன்டிஃபரன்ஸ் இட் இஸ் அ ஆர்டினல் யூட்டிலிட்டியில. சரிங்களா? யூட்டிலிட்டி cannot be measured, rather it can be ranked. சரிங்களா? ரேங்க் கேனாட் மெஷர் பண்ண முடியாது, யூட்டிலிட்டியை ரேங்க் தான் பண்ண முடியும். ப்ரூவ் பண்றதுக்காக ஜான் ரிச்சர்ட் ஹீக்ஸ் ஆர் ஜிடி ஆலன். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் இது. ஸோ இந்த பர்டிகுலர் தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக ஆர்டினல் அப்ரோச்ச ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இதுதான்
இந்த பர்டிகுலர் கான்செப்ட். சரிங்களா? இன்டிஃபரன்ஸ் கர்வ். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா? நமக்கு தான் இது இன்டிஃபரன்ஸ் கர்வ். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டீங்க, அவங்க வாட் தே வில் இஸ் அ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கர்வுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் ப்ரிஃபர் டு லோயர் ஒன். ஆமா, ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிவ் தி ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எது எனக்கு ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதோ அந்த கர்வை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது கரெக்ட். இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் கிராஸ் ஈச் அதர். கண்டிப்பாக நிச்சயமாக இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஒன்னோட ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகவே கூடாது. டு நாட் கிராஸ் வித் ஈச் அதர். எஸ், அஃப்கோர்ஸ் தே ஷுட் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். ஸோ இதுவும் கரெக்ட். இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்கேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஏன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் இப்போ வந்து கான்வெக்ஸா தான் இருக்கும். இட் இஸ் கான்வெக்ஸ் இன் ஷேப். இட் இஸ் கான்கேவ்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான. ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். பட் ஸ்டில் பார்த்துடலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எஸ், டவுன்வர்ட் கீழ் நோக்கி தான். ஸோ இது கரெக்ட். இது கரெக்ட். சி தான் தப்பு. நாட்டும் தான் கேட்டிருக்காங்க. நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த இன்கம் எலாசிட்டி டிமாண்ட், கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட்லாம் பார்த்தோம். ஸோ தி ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் கமாடிட்டி ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி பிரைஸ் ஆஃப் ஒய் கமாடிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு கொடுத்துட்டாங்கனாலே அந்த 3 ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பா நமக்கு இது ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட இது ஃபார்முலா எழுதி பார்ப்போம். இது இதோட மீட் அவுட் ஆகுதா டெஃபினிஷன் பார்ப்போம். பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, percentage change in quantity demanded divided by percentage change in price. இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து இதுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் இருக்கு. ஆனா ஆஃப் கமாடிட்டி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எங்கேயுமே எக்ஸ் ஒய்ன்னு எங்கேயுமே கொடுக்கல. அப்ப கண்டிப்பா இது வந்து பிரைஸ் எலாசிட்டி டிமாண்ட் இது வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. அடுத்தது இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டு தி பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி இன்கம். இங்க இன்கம்ங்கிற வேர்டு இருக்கா? இல்ல. அப்போ இதையும் எடுத்துடலாம். சரிங்களா? எஸ். அப்போ நமக்கு we are left out with market demand and the இது இங்க வந்து இது எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட சம்பந்தப்பட்டது. அதனால மார்க்கெட் டிமாண்ட் வராது. சரிங்களா? அப்போ we are left out with cross elasticity demand. பட் cross elasticity demand என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதோட இதை எழுதிடலாம். சரிங்களா? எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் கிராஸ் எலாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, percentage change in quantity demanded of X commodity divided by percentage change in price of Y commodity. சரி, அப்படின்னா என்ன? சரிங்களா? இப்போ ஒரு எக்கனாமிஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட் எதுக்கு பயன்படுதுங்கிறத சொல்லிடுறேன். பேசிக்லி இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த நேச்சர் ஆஃப் அ குட்ஸ் இது சப்ஸ்டிடியூட் குட்ஸா இல்ல காம்ப்ளிமெண்டரி குட்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று. சரியா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது பதில் நான் ஒரு கமாடிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்றேன். சரிங்களா? இங்க வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டாவே நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்டாவே வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டா கூட நீங்க இந்த எக்ஸாம்பிள வந்து பிளாட் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு வந்து எப்பொழுதுமே பை டிஃபால்ட்டாவே வந்து டீ அண்ட் காஃபி. சரிங்களா? அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் பால், டென்னிஸ் ராக்கெட். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் இங்க டீ, இங்க காஃபி. இப்போ காஃபியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள்லாம் காஃபி வாங்குறத கை விட்டுட்டு
அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா டீயாவோ இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மால்டட் ட்ரிங்க் லைக் பூஸ்ட் ஒரு காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மாற்று, காஃபிக்கு மாற்று வேற ஏதோ வாங்குறாங்க. காஃபியோட விலை கூடுனதுனால மக்கள் காஃபி வாங்குறத கைவிட்டுட்டு அதுக்கு பதில் டீயோ வேற ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கான தேவை கூடும். அப்போ இது சப்ஸ்டிடியூட் குட்ஸ். சரிங்களா? காஃபியோடைய விலை கூடுனதுனால மக்கள் காஃபி வாங்குறத கைவிட்டுட்டு அதுக்கு பதிலீட்டு பொருளா இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட் குட்ஸா வாங்குறாங்க. அப்போ சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு வந்து கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவா இருக்கும். அதே இது இங்க டென்னிஸ் ராக்கெட் அண்ட் டென்னிஸ் இது எடுத்துக்கோங்க. இது வந்து டென்னிஸ் பால், சாரி டென்னிஸ் ராக்கெட். இது டென்னிஸ் பால். இப்போ டென்னிஸ் ராக்கெட்டோட விலை கூடுனதுனால டென்னிஸ் பாலுக்கான தேவை குறைஞ்சிரும். ஏன்னா பீப்புள் ஸ்டாப் பையிங் டென்னிஸ் ராக்கெட். ஏன்னா டென்னிஸ் ராக்கெட்டோட விலை கூடிருச்சு. ஸோ டென்னிஸ் ராக்கெட் அண்ட் பால் ரெண்டு இருந்தால் தான் நம்மளால டென்னிஸ் ஆட முடியும். ஒன்லி வித் டென்னிஸ் பால் ஐ கான்ட் பிளே டென்னிஸ், ஒன்லி வித் டென்னிஸ் ராக்கெட் ஐ கான்ட் பிளே டென்னிஸ். ஐ நீட் அ போத் அ கைண்ட். சரிங்களா? Yes. அப்போ டென்னிஸ் விளையாடணும்னா டென்னிஸ் ராக்கெட் வேணும். பட் டென்னிஸ் ராக்கெட்டோட விலை கூடுனதுனால டென்னிஸ் பாலுக்கான தேவை குறைஞ்சிருச்சு. அப்போ காம்ப்ளிமெண்டரி குட்ஸுக்கு வந்து கிராஸ் எலாசிட்டி வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ ஒரு பொருள் வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸா இல்லைன்னா இது காம்ப்ளிமெண்டரி குட்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பொருளாதாரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டாங்க கிராஸ் எலாசிட்டி அடிமட்டம் பயன்படுத்தும். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் கமாடிட்டி ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி பிரைஸ் ஆஃப் ஒய் கமாடிட்டி இஸ் நோன் அஸ் கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட். இது உங்ககிட்ட இன்னும் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு கேட்டீங்கன்னா கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட் வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஃபார் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் பாசிட்டிவ், ஃபார் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் இட்ஸ் நெகட்டிவ். ஸோ எஸ்பிசிஎன் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. நிச்சயமா இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது when the indifference curve is L shape then the two goods will be. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். இது ஒரு கான்ட்ராடிக்டிங்கான கொஸ்டின் கூட. சரிங்களா? நான் என்ன சொன்னேன், இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்போது கான்வெக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? இது அதே மாதிரி டவுன்வர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் எல் ஷேப் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் டைம்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த ஷேப் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த ஷேப் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி. அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த ஷேப் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல். நமக்கு சிலபஸ்ல இது கேட்க மாட்டாங்க. பட் இது ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எப்பெல்லாம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நெகட்டிவ்லி ஸ்லோப்பிங் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், எப்பெல்லாம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து எல் ஷேப் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. சில குட்ஸ் எக்கனாமிக்ஸ்ல வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸாவும் இருக்கும், காம்ப்ளிமெண்டரி குட்ஸாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்பெல்லாம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸை பத்தி படிக்குதோ அப்பெல்லாம் நெகட்டிவ்லி ஸ்லோப்பிங் ஸ்ட்ரெயிட் லைனா இப்படி இருக்கும். எப்பெல்லாம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸை பத்தி படிக்கும் அப்பெல்லாம் எல் ஷேப் எடுக்கும். சரிங்களா? இதான் எல் ஷேப் எடுக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, when the indifference curve is L shaped then the two goods will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பெல்லாம் இது காம்ப்ளிமெண்டரி குட்ஸா இருக்கும் அப்பெல்லாம் இந்த ஷேப் இருக்கும். சரிங்களா? எஸ். அடுத்தது ஈஸி, மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தாங்கன்னா பக்கத்துலேயே ரஃப் ஷீட்ல இப்படி எழுதிக்கோங்க, ஏபிசிடின்னு எழுதிக்கோங்க. ரஃப் ஒர்க்ல போட்டு சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து போகலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் இப்பதான் சொன்னேன், ஆர்ஜேடி ஆலன்
ஜான் ரிச்சர்ட் ஹீக்ஸ். அப்போ B4 எதுலலாம் B4 இருக்கு? இதுல மட்டும்தான் இருக்கு. CO DA தான். இதையும் எலிமினேட் பண்ணிட்டுலாம். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா? இப்போ 3 4 இதை வச்சு எலிமினேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ரிவில் ப்ரிஃபரன்ஸ் ஏரி பால் ஆண்டனி சாம்சன். அப்போ C2D1. சரிங்களா? அப்போ 3 4 2 1. டி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது அந்த ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின். ஸோ இதுதான். சரிங்களா? ஓகே. இன்னொரு வில் டிஸ்கஸ் ஆன் அதர் 4 or 5 questions that we can wind up today's session. Technical progress would convert the U-shaped long run average cost curve into. பொதுவா நமக்கு இந்த காஸ்ட் அனாலிசிஸ்ல ஷார்ட் ரன், லாங் ரன் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஒரு சில கர்வ் வந்து ஷார்ட் ரன்ல ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில கர்வ் வந்து லாங் ரன்ல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ கர்வ், காஸ்ட் கர்வ் எல்லாமே இப்போ நம்ம டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் உண்டு. அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வை தவிர, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் மட்டும்தான் ஏஎஃப்சின்போம். ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் மட்டும்தான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஷேப் எடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் வந்து ஹரிசாண்டல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் டோட்டல் காஸ்ட்டும் இன்வெர்டட் எஸ் ஷேப் எடுக்கும். சரிங்களா? இன்வெர்டட் எஸ் ஷேப் எடுக்கும். சரிங்களா? மற்றது எல்லாமே ஆக்சுவலி யூ ஷேப் தான் எடுக்கும் பொதுவா. அப்போ ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் உண்டான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஸோ பொதுவாகவே ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே யூ ஷேப் தான் எடுக்கும். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இது வந்து பார்க்கிறதுக்கு என்வலப் மாதிரி இருக்கும், அதனால இதை என்வலப் கர்வ்னு சொல்லுவாங்க, பிளானிங் கர்வ்னு சொல்லுவாங்க லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வை. இது பொதுவாகவே யூ ஷேப் தான் எடுக்கும். இதுக்கு பேர் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், இதுக்கு பேர் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுதான் ஆப்டிமம் சைஸ் ஆஃப் அ பிளான். லாங் ரன்ல வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து இது ட்ரெடிஷ்னலா உள்ள எக்கனாமிஸ்ட் சொல்றது. ட்ரெடிஷ்னல் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க, வியூ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நார்மலா யூ ஷேப் தாங்க எடுக்கும். பட் மாடர்ன் எக்கனாமிஸ்ட் லைக் ஆரோ எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல இது வந்து யூ ஷேப் எடுக்காது, எல் ஷேப் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் லேர்னிங் பை டூயிங், டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் ஆகுது, இதெல்லாம் ஆகுறதுனால சரிங்களா, இந்த கர்வ் வந்து யூ ஷேப் இல்லாம எல் ஷேப் எடுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? எஸ், இதுதான் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் மூலமா எல் ஷேப் எடுக்கும் அப்படிங்கிறங்க. இப்ப நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன். சரிங்களா? இதுக்கு மேல உற்பத்தி பண்ணனா என்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகரிக்கும் தெரிஞ்ச உடனே நான் மாடர்ன் டூல்ஸ், மாடர்ன் டெக்னிக்கல் ப்ராக்ரஸ்லாம் அடாப்ட் பண்ணி இதை போஸ்ட்பான் பண்ணிட்டே இருப்பேன் அந்த செலவினங்களை. அதனால ட்ரெடிஷ்னல் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வேணா யூ ஷேப் எடுக்கலாம், பட் ஆனா இது வந்து எல் ஷேப் தான் எடுக்கும். மாடர்ன் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து எல் ஷேப் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும். சரிங்களா? எஸ். அடுத்தது அகெயின் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். எங்கெல்லாம் இது பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஏபிசிடி போட்டிருக்கேன். கால்டர் அண்ட் ஹீக்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஜஸ் அண்ட் சாமுல்சன் வச்சு போகலாம். C2. சரிங்களா? C2. அப்ப இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இருக்குது, இதையும் டிலீட் பண்ணிட்டுலாம். அதே மாதிரி ஹீக்ஸ் அண்ட் கால்டர் வந்து காம்பன்சேஷன் பிரின்சிபல்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, B1. அப்போ இந்த ஆப்ஷன் தான் 12க்கு ஏ தான் ரைட் ஆன்சர். இதை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து சிட்டோவெட்ஸ்கி வந்து டபுள் வெல்ஃபேர் கிரைட்டீரியா, காம்பன்சேஷன் பிரின்சிபல் தவறுன்னு சொல்லியிருப்பாரு, அதனால டபுள் வெல்ஃபேர் கிரைட்டீரியா வரும். பாரிட்டோ சோஷியல் ஆப்டிமல், பாரிட்டோ ஆப்டிமாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. A3 3 1 2 4. So A is the perfect answer.
இதெல்லாம் என்னங்கிறது நம்ம சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரி. எஸ். எக்ஸ் criterion postulate that change in improvement if those who gain from the change can fully compensate the loser and still remain some of the gain. இதுல உள்ளது அப்படியே இங்க வந்திருக்கு. சரிங்களா? சோ எப்படி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். காம்பன்சேஷன் பிரின்சிபலை. சரி, before that I kickstart the answer discussion, I would like to recollect the story what my professor said to me when I was a college student. When I was doing my postgraduate, my professor told the story. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை சொல்லிடுறேன், அப்புறமேட்டு ஸ்டோரி மூலமா அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் வில் கம் பேக் அண்ட் ஃபைண்ட் தி வாட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய தெப்ப குளமோ இல்லை ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாடி ஒன்று இருக்கு. இந்த வாட்டர் பாடியை நம்பி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கு. சரிங்களா? அண்டு இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா புட்டிட்டு இருந்தாத போய் எப்படின்னா, இந்த இந்த லேக்ல வந்து செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, மீன் பிடிச்சு அவங்களுடைய பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மீன் பிடிச்சி அவங்களுடைய பொழப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் பார்க்கா மாத்த போறேன். அதனால ஃபிஷிங் வந்து பேண்ட் தடை செஞ்சாச்சு. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மீன் பிடிக்க தடை போட்டாங்க. அப்ப இவங்களோட வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்ப கவர்மெண்ட் இங்க என்ன பண்ணுது, அதுக்கு பதில் இங்க ரெக்ரியேஷனல் ஷாப் நிறைய அந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி. அப்ப இங்க யாரெல்லாம் இதை நம்பி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இங்க லூசர். யாரெல்லாம் இங்க இப்ப கடைகள் போடுறாங்களோ அவங்கெல்லாம் கெய்னர். சரிங்களா? குட்டி குட்டி ஃபுட் ஸ்டாலு, குட்டி குட்டி கடைகள் போடுறாங்களா இவங்கெல்லாம் இப்ப வந்து பெனிஃபிஷியரி. யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்மனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கெயின் ஆயிருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த லூசருக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த காம்பன்சேஷன் கிரைட்டீரியா. அதனால ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. இந்த கடைகள் போட்டவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க, முன்ன மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த கடைகள்ல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் பண்றதுனால அவங்களும் பெனிஃபிஷியரி ஆறாங்க. சரிங்களா? எஸ். அப்போ those who are loser can get a compensation from the gainer. கெய்னர் என்ன பண்ணலாம், லூசருக்கு காம்பன்சேட் பண்ணலாம். இந்த கான்செப்டை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கால்டர் அண்ட் ஹீக்ஸ். இதுல ஒருத்தர் கெய்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசியிருப்பாரு, ஒருத்தர் லூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசியிருப்பாரு. அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி கான்செப்ட் இதுதான். இத கொஸ்டின் பண்ணதுதான் டைபர் சிட்டோவிட்ஸ்கி. அதான் டபுள் வெல்ஃபேர் கிரைட்டீரியன். சரிங்களா? அதுதான் டபுள் வெல்ஃபேர் கிரைட்டீரியன், டபுள் கிரைட்டீரியன் காம்பன்சேஷன். ஸோ திஸ் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் கால்டர் அண்ட் ஹீக்ஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். இதை கொஸ்டின் பண்ணவர் தான் சிட்டோவிட்ஸ்கி. சரிங்களா? ஸோ டபுள் வெல்ஃபேர் கிரைட்டீரியா ரெண்டும் தொடர்புடையது. இவங்க வரமாட்டாங்க, ஆரோவும் வரமாட்டாரு. ஆரோ தனியா ஒரு தியரி சொல்லியிருப்பாரு, இம்பாசிபிலிட்டி தியரம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து கால்டர் அண்ட் ஹீக்ஸ். 13th ஆன்சர். 41st கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது லாங் ரன் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். ஆல் தி ஃபேக்டர் ஆர் ஃபிக்ஸட் கிடையாது. ஒன்லி வேரியபிள் ஃபேக்டர் ஆர் வேரியபிள் கிடையாது. ஒன்லி ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள் கிடையாது. ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். எல்லா அனைத்து ஃபேக்டரும் வேரியபிளா இருக்கிறது தான் லாங் ரன். இதுல ஏதோ ஒரு ஃபேக்டர் ஃபிக்ஸடா இருந்தாலும் இட் இஸ் ஷார்ட் ரன். சரி, அடுத்தது என்ன, கன்சியூமர் பிஹேவியர் அனாலிசிஸ். யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு பை. சரிங்களா? யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு பை சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். யூட்டிலிட்டி கேன் பி மெஷரபிள், யூட்டிலிட்டி கேன் பி ரேங்கபிள் அப்படின்னு சொன்னேன். இந்த கன்சியூமர் பிஹேவியர்ல யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். நான் அவரோட தியரியை டிஃபன் பண்ணியிருந்தேன், கார்கின். சரிங்களா? ஹிக்ஸியன் வராது, மில் வராது, ஆர்டினல் வராது. இதான் ரைட் ஆன்சர். ஸோ வித் திஸ் we can wind up today's session. The rest of the questions like மேக்ரோ ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாம் அடுத்தடுத்ததுல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
So with this, we can wind up today's session. So we meet in the next session. Thank you.